ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் மை சேனல் ஜெசிகா வேர்ல்டு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய நிலைவாசலுக்கும் துளசி செடி மடத்துக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு கோலம் போடலாம், யாருக்கு வந்து ஃபஸ்ட்டு பூஜை பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னுடைய ஏர்லி மார்னிங் இன்றைக்கி சண்டே பார்த்திங்கன்னா ஒரு 4 o'clock வந்துட்டு எந்திரிச்சிட்டு வந்துட்டு நான் வந்துட்டு மஞ்சள் பன்னீர் அதை வச்சு தான் நம்ம வந்துட்டு தண்ணீரே வந்து தெளிக்கணும். வெறும் தண்ணியில் வந்து தெளிக்காதீங்க. அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மாப் போட்டு தொடச்சி விட்டுட்டு மஞ்சளில் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு கோலம் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் தெரியுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இழுத்து விட்டுங்க. சப்போஸ் தெரியல அப்படின்னா கூட நீங்கள் வந்துட்டு அப்படியே 3 கோடு மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு நீங்கள் அது மேலே வந்து நீங்கள் கோலம் போட்டீங்கன்னா மங்களகரமாக வந்து இருக்கும். நான் துளசி செடியில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் வந்து மஞ்சள் வச்சு விட்டேன். அந்த அந்த மண்ணுக்கும் அந்த செடிக்கும் வந்துட்டு நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கணும். வச்ச பிறகு வந்துட்டு வந்துட்டு துளசி செடிக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கோலம் போடணும். அங்கே கோலம் போட்டு முடித்த பிறகு தான் நம்ம நிலைவாசலுக்கே வந்து வரணும். அதுதான் நான் எப்போயுமே பண்ணுவேன். அந்த வேலைகள் தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்துட்டு லட்சுமி பாதம் வச்ச ஒரு கோலம் வந்து போட்டுக்கிட்டேன். இது போட்டுட்டு அதுபடியே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பார்டர் வச்ச மாதிரி நம்ம வந்து கோலம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிலைவாசலுக்கு வந்து நம்ம எப்பயும் போல் கோலம் போடுற மாதிரி நம்ம வந்து கோலம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு எலுமிச்சம்பழத்தில் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வந்து வச்சு விட்டுட்டு நம்ம குலதெய்வத்துக்கு வந்து அடுத்து நம்ம வந்துட்டு தீபம் வந்து போட்டுட்டு துளசி செடிக்கான மரியாதையை வந்து நம்ம செலுத்திட்டு தான் நம்ம வந்துட்டு பூஜை ரூமுக்கே வந்து போகணும். இப்படி தான் வந்துட்டு என்னோடய ரொட்டீன் வந்துட்டு டெய்லியும் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் எப்படி பூஜை பண்ணுறீங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அன்றைக்கி வந்து சிம்பிளாக வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்டார் வச்ச கோலம் தான் வந்து போட்டிருந்தேன். அரிசி மாவில் வந்து போடணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஆசை. பட் வந்துட்டு அடுத்த விழாக்குலேருந்து நான் வந்துட்டு அரிசி மாவில் வந்து போடணுங்கிற திங்கிங்கில் தான் இருக்கேன். அதை அரைச்சி வந்துட்டு அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி உருளி இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் வந்து பூ வச்சுக்கலாம். பூ வச்சோன்னா இன்னும் பார்க்க அழகாக இருக்கும் நிலைவாசல் பார்க்குறப்ப. அதுக்கப்புறம் பத்தி சூடம் தீப ஆராதனை வந்து காட்டி வந்து நிலைவாசல் பூஜை வந்து பண்ணிக்கோங்க. அப்படி ஒரு விளக்கு ஒன்று ஏற்றிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஃபைனலாக கோலம் நடுவில் வந்துட்டு பூ வந்து வச்சு விட்டிங்கன்னா அழகாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வந்துட்டு நான் டெய்லி ரொட்டீன் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த மஞ்சளில் வந்துட்டு பார்டர் மாதிரி போட்டிருக்கேன்ல, அதில் வந்துட்டு நீங்கள் வந்து லட்சுமி பாதம் போடலாம், ஸ்வஸ்திக் போடலாம். உங்களுக்கு என்ன டிசைன் தெரியுதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. மோஸ்ட்லி வந்து லட்சுமி போட்டாலும் அழகாக தான் இருக்கும். எனக்கு வந்துட்டு கொஞ்சம் பார்டர் கொஞ்சம் பெருசாக போட்டிருந்தேன்னா லட்சுமி பாதம் வந்து போட்டிருப்பேன். சின்னதாக போட்டதுனால ஸ்வஸ்திக் அந்த மாதிரி வந்து போட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி நிலைவாசலை வந்துட்டு அழகாக வச்சுக்கோங்க. அழகாக பூஜை பண்ணுறப்ப வந்துட்டு மகாலட்சுமி வீட்டுக்கு வர மாதிரியே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை நான் அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு அன்றைக்கான ஒரு மோட்டிவேஷன் தான். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை, டாட்டா.